இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, அந்த மோனிகா ஸ்டேஜ்ல வச்சு செழியண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னதை நினைச்சு நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவ சொன்னதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அண்ணி. கண்டிப்பா அண்ணன் அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாரு. அந்த மோனிகா தான் உங்களை வெறுப்பேத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருப்பா. யாரு யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன, பண்ணிக்கலனா எனக்கு என்ன? நான் எதுக்காக கண்டதையெல்லாம் நினைச்சு கோவப்படணும்? எனக்கு நினைக்கிறதுக்கு வேற விஷயம் ஒண்ணும் இல்லையா? அண்ணி, நீங்க இப்ப கூட சும்மா தான் கோவம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐலி ப்ளீஸ், இதுக்கு மேல யாரும் அவரை பத்தி அவர் சம்பந்தமா வேற எதை பத்தியும் என்கிட்ட பேச வேண்டாம். இல்ல அண்ணி. ஏன் நிறுத்து? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. இந்திரா தான் அந்த செழியனை பத்தி பேசவே வேண்டான்னு சொல்றாள்ல, நீ என்ன திரும்ப திரும்ப அத பத்தியே பேசிட்டு இருக்க? இது எங்க குடும்ப விஷயம், நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காத. நல்லா சொல்லுங்க அத்த. எங்க வீட்டுல இருக்கும் போதும் இதே மாதிரிதான், தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் தலையிடுறது. அப்புறமா அம்மா கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பா. இவனும் திருந்தாம தான் இருக்கா. இங்க பாரு அயலி, இதுக்கப்புறம் இந்த அட்வைஸ் பண்றது, இந்திராணி விஷயத்துல தலையிடுறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். போதும், நிறுத்துங்க. இப்ப எதுக்கு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் இந்திராணி கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கல. இந்திராணியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் அதை இந்திராணி தான் எடுக்கணும். அது இந்திராணியோட பர்சனல். யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். எல்லாரும் போங்க. இந்திரா, பாவையை கூட்டு போய் தூங்க வைமா. அப்பா, நடந்த பிரச்சனையில என்ன பத்தி யாரும் யோசிக்கல. அண்ணி, நீங்க வெளியில தான் கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு இன்னும் அண்ணன் மேல உங்களுக்கு எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. அதை ஒத்துக்கிற நேரம் வரும் அண்ணி. நானே எப்படா அந்த செழியனும் இந்திராவும் நிரந்தரமா பிரிவாங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். இந்த அயல் என்னடானா அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? எங்கிருந்தோ வந்து இப்படி எல்லா விஷயத்தையும் கெடுத்துக்கிட்டே இருக்கா. இந்திராணியும் அந்த செழியனையும் பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இவ என்னடானா அவங்கள சேர்த்து வச்சு என்னை கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கிற மாதிரி பண்ண பாக்குறா. அத்த, என்ன சொல்றீங்க? இந்திராணியையும் செழியனையும் நீங்க தான் பிரிச்சீங்களா? அது பிரிக்கிறதுனா நானா எதுவும் பண்ணல. அவங்க அதுக்கு முன்னாடியே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் அத யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். அத்த, இதுக்கு பேரும் பிரிக்கிறது தான். ஆமா, இந்த விஷயத்தை ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லவே இல்ல? எல்லாம் இந்திராணிக்கு இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயம்தான். சரி, ஏன் அப்படி பண்ணீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? அந்த செழியன் இங்க இருந்த வரைக்கும் எனக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவனை தாண்டி என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால பார்த்தேன், சரியான நேரம் வரும்போது 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டேன். இந்திராணி குடும்பம் அது இதுன்னு தனியாளா போயிட்டா பாதி சொத்து அவளுக்கு போயிடும். அதை விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதான் அவ இந்த வீட்லயே இருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு உழைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன இப்ப வரைக்கும் நாங்க அவ சொல்றதான் கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு? போக போக எல்லாம் சரியா போயிடும். அதனாலதான் அந்த மோனிகா செழியனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விட்டுறக்கூடாது ரித்திகா. எக்காரணத்தை கொண்டும் அந்த செழியன்
திரும்ப இந்திரா கூட சேர்றதுக்கு மட்டும் இனி நாம விடவே கூடாது. நீ எப்படியாவது அந்த மோனிகா கிட்ட சொல்லி கல்யாண விஷயத்துல இருந்து பின்வாங்கிடாம மட்டும் பாத்துக்கோ. சரிங்க அத்தை, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த மோனிகா அத்தனை பேர் முன்னாடி ஸ்டேஜ்ல வச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. அத நீங்களும் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறீங்க. இதுக்குதான் வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போனீங்களா? பாவம் அண்ணி, அத நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? யாரு? இந்திராணி உங்ககிட்ட சொன்னாளா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு? இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு ஒருத்தவங்கள பார்த்தாலே அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிரும். ஷுவரா? கண்டிப்பா இந்திராணி வருத்தமா தான் இருக்காளா? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? அக்கா வருத்தமா தான் இருக்காங்க. அப்ப நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அயலி, இது என்னோட பிளான் தான். மோனிகா அங்க ஸ்டேஜுக்கு வந்து அப்படி சொல்ற வரைக்கும் எனக்கும் அப்படி ஒரு எண்ணமெல்லாம் கிடையாது. ஏன், நானே கூட அதுக்கப்புறம் அவளை ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி நல்லா திட்டினேன். ஆனா அதுக்கு அவ இப்படி பண்ணாதான் இந்திராணிக்கு என்னை விட்டுறக்கூடாதுன்னு தோணும், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு அவ என்கிட்ட சொன்னா. எனக்கு என்னமோ அந்த ரீசன் கரெக்டா பட்டுச்சு. அதனாலதான் நானும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம், இதை நினைச்சாவது இந்திராணி மனசு மாறி என்னை ஏத்துப்பாளான்னு. உங்க பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா அத மோனிகா சொன்னான்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா அவதான் எப்ப பார்த்தாலும் அண்ணிய கார்னர் பண்ணி கவுக்கலான்னு பாத்துக்கிட்டே இருப்பா. அவ எப்படி உங்களுக்கு நல்லது நினைப்பா? யா, சொல்லு ஸ்வேதா, என்ன விஷயம்? என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சார், நான் சொல்ல போற விஷயத்தை வச்சு என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? அப்படி என்ன சொல்ல போற? நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். சரி, நீ பர்த்டே அதுவுமா கேக்குற, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீ சொல்லு. நான் பல நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னவோ தெரியல, என்னால சொல்ல முடியல. ஏன்னா இங்கதானே இருந்தேன், எனக்கு ஒரு கால் கூட பண்ணி சொல்லி இருந்திருக்கலாமே. சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? ஐயோ சார், நான் சொல்ல வரதே உங்களுக்கு புரியல. இது நம்ம கதையா இருக்கு. நீ எதுவுமே சொல்லாம நீ சொல்ல வர்றது எனக்கு எப்படி புரியும்? நீ சொன்னாதானே நான் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். என்னன்னு சொல்லு. சரி, ஓகே, இல்ல பரவாயில்ல. சிவா எங்க போனாரு?